వచ్చినట్టున్నారు చూడు. అక్క చూస్తున్నాను. యారే ఎవరండి మీరు? మీకేం కావాలి? சொப்னா அக்கா வீடு இதுதானே? మీరు తమిళా? నాకు తమిళ్ தெரியும். நல்லதா போச்சு. சொப்னா அக்காவை பார்க்கணும். பாபாவுக்கு ஒரு பிரச்சனை. அக்கா அதுக்காக ஸ்பெஷலா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஒக்க நிமிஷம் ஆகண்டி, நான் அக்கா போய் கூப்பிடுறேன். வாட்டர் காப்பாளா? வேணாம் வேணாம், பரவாயில்ல. சரி இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். பாஸ், அங்க பாருங்க. பாஸ், அங்க பாருங்க. என்ன பாஸ் இது? இத அர்ச்சனா சித்தி பார்த்தாங்க. சித்தப்பா கதை முடிஞ்சது. பாஸ், அவங்க ஜெயில இருக்கிறது தான் பாதுகாப்புன்னு நினைக்கிறேன். రండి. బాగుండారా? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எங்களை தெரியுமா? நான் உங்களை பார்த்ததில்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். தெரிஞ்ச மாதிரியே பேசுறீங்க. ఇంటికి వచ్చారు కదా, అందుకే విసారిக்கிறதான మర్యాద. சூப்பர். நாங்களும் உங்களை பார்த்ததில்ல. நைஸ் டு மீட் யூ. நான் சீதா. இவங்க என் பாஸ் ராம், அதாவது என் ஹஸ்பண்ட் ராம். ஆமா, நீங்க எந்த ஊரு? నేను హైదరాబాద్. చెన్నైకి వచ్చి 2 మాసమే అవుతోంది. இந்த போட்டோல இருக்காருல்ல, யார் இவரு? பார்த்தா தெரியலையா? அத்தனே என்னோட பாவா, நான் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? ஆமா, பேருக்கு தான் ஹஸ்பண்ட். 10 வருஷமா தாலி கட்டாம குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. సుమన్, అలా మాట్లాడద్దు, తప్పు. பாஸ், தாலி கட்டாமலே குடும்பம் நடத்துறாங்க. ஆனாலும் உங்க சித்தப்பாவை ரொம்பவே நம்புறாங்க. தெரிஞ்சா என்ன ஆகுமோ? நம்ம ஃபேமிலிக்கு தான் கெட்ட பேர் ஆகும். என்ன பாஸ் நீங்க நம்ம குடும்பத்தை மட்டும் யோசிக்கிறீங்க? அவங்களும் பாவம் தான். 10 வருஷமா நம்ப வச்சிருக்காரு. சாரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? இந்த வளையல் கிடைச்சது. வந்து போனவங்க லிஸ்ட்ல உங்க பேரும் இருந்துச்சா? அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தோம். இந்த பாத்தியலா, கோல்டான்னு பாக்குறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னோடதுதான்னு வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் வேற சொல்லுவாங்க பாருங்களேன். எனக்கு அப்படி தோணல. பாஸ், தங்கமானு செக் பண்றாங்க பாஸ். கோல்டுன்னு தெரிஞ்சுட்டா அவங்களோடதுதான்னு சொல்லுவாங்க. ఇది నాది కాదు. అక్క బాగా చూడు, గోల్డ్ బ్యాంగిల్లా ఉంది. నీదే అనుకుంటా. రే, మాట్లాడుకో. ఇది నా బ్యాంగిల్ కాదు. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. இத அங்கேயே கொடுத்தீங்கன்னா யாராவது தேடி வந்து வாங்கிப்பாங்க. பாவம், தொலைச்சவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது கொண்டி. பாஸ், தங்கமா இருந்தாலும் அடுத்தவங்க பொருள் வேணான்னு சொல்றாங்க. உங்க சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆனது, குழந்தைங்க இருக்கிறது, குடும்பம்னு எல்லாத்தையும் மறைச்சுத நம்ப வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாவம் பாஸ் இவங்க. அவரை நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. என்ன பேசுறீங்க? அது கண்டிப்பா இந்த வளையல் யாரோடதோ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பா நீங்க செய்வீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது. ஒரு நாள் நீங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். ஏய், என்ன பேசுற நீ? ఏమంటున్నారు? ஒரு நாள் என்ன, ஒரு நாள் இன்னைக்கே லஞ்சுக்கு கூப்பிடுன்னு சொல்லுதாங்க. ஆமா. நான்வெஜ் தானே? ஆமா. அப்போ ஓகே. கண்டிப்பா வருவோம். நீங்களும் அடிக்கடி வந்துட்டு போங்க. எங்களுக்கு சென்னையில ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்ல.
நாங்க இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, இனிமே நாம சொந்த மாதிரிதான். எங்களை மாதிரி சொந்தம்னா அடிக்கடி இங்க வருவோம். பரவாயில்லையா? வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம். సీతారాం మీరిద్దరూ నైస్ పేర్. இதுக்காகவே அடிக்கடி வருவோம். சரி சரி. அப்ப நாங்க வருவோம். வரோம். வாங்க போலாம். போலாமா? போறோம். ஏன் சிரிக்குதிய? நான் மகா கிட்ட திரும்பவும் அவமானப்பட ஏற்பாடு பண்றீங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் நடக்காது சத்யம். இது சீதாவோட பிளான். ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இது ஏன் பிளான் மட்டும் இல்ல, நானும் பாஸும் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. நடத்துங்க. ஆனா என் கண்டிஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. மகா சித்தி அர்ச்சனா சித்தி முன்னாடி உங்க கல்யாணம் நடக்கணும், அதானே? எஸ். ஆனா எப்படி நடக்கும்? எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. நீங்க நம்பிதான் ஆகணும். ட்ரக்ஸ் கேஸ எப்படி நாங்க நிரூபிச்சோமோ அதே மாதிரி இதையும் சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்ற முடியும். ஓகே. சோ என்ன பிளான்? எல்லாத்துக்கும் காரணம் அண்ணனும் அந்த சத்தியனும் தான். அவங்களுக்கு சீதா சப்போர்ட் வேற. எஸ், சத்தியம் தான் அவமானப்படுத்தினத மனசுல வச்சுக்கிட்டு தான் பழிக்கு பழி வாங்கிட்டான். இந்த நியூஸ கொடுத்தது கூட அவனாதான் இருக்கும். அவன் தான் செஞ்சிருப்பான். நீ அசிங்கப்பட்ட அவனுக்கு சந்தோஷம். நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்ததான் அவன் உள்ள வந்தான். உன்னை அசிங்கப்படுத்த நேரம் காலம் பார்த்து காத்திருந்தான். இப்போ சீதாவும் துரையும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. நம்ம ஆபீஸ்க்குள்ளேயே கேமராவை வச்சு நினைச்சதை முடிச்சிட்டான். ஊரே சிரிக்குது பாரு. அந்த செக்யூரிட்டி கூட உன்னை ஒரு மாதிரியா பாக்குறான். என்னால தாங்க முடியல. உன்னை தப்பா பார்த்தா நான் எப்படி தாங்குவேன்? எல்லாத்துக்கும் முதல் காரணம் உங்க அண்ணன் தான். மேனேஜர், சொல்லுங்க மேடம். போய் துரைய கூப்பிடு. உங்க அண்ணன் தானே மேடம்? அவன் தான் என் அண்ணன் தான். போய் கூப்பிடு. ஒரு நிமிஷம் மேடம். துரைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் மகா. பாசம் பார்த்து அப்புறம் உனக்கு தான் தலைவலி. உனக்கு எதிரா அவர் என்ன வேணா செய்வாரு. பார்த்து நடந்துக்க. மகா கூப்பிட்டியா? இல்ல, நீ கூப்பிட்டதா மேனேஜர் சொன்னாரு. சபாஷ் ராம், ஃபேண்டாஸ்டிக். நீ பெரியவனாயிட்டியா? கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு, அதுவும் எங்களுக்கு கூட சொல்லாம நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? கல்யாண வயசை தாண்டியும் கல்யாணம் பண்ணாம வச்சிருந்தா அது பெரிய பாவம் சித்தி, பெரிய பாவம். பாஸ், உங்க சித்தி 2 பேரும் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்துறதா இருந்தா நாம ஒதுங்கிக்கலாம். ஆனா கல்யாணம் நடக்கணும், அதுதான் முக்கியம். நீ யாரடி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க? அதுக்கு ராம துணையா சேர்த்துக்கிறியா? மீராக்கா சத்யா சார கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பிரச்சனை இருக்கிறதுனாலதான் நான் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணாம்னு சொன்னாவே இந்த கல்யாணம் நடக்கும். பாஸ், இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. வர முகூர்த்தத்துல மீராக்காவுக்கும் சத்யா சாருக்கும் முகூர்த்த ஓலையை எழுத போறோம். இது நடந்தே தீரும். நம்ம வீட்டுல தான் சித்தி, உங்க ஆசீர்வாதத்தால தான் நடக்கணும். அதுதான் எங்க ஆசை. என்ன ராம் உளற? நீ ஆசைப்பட்டா அது நடந்துருமா? மகா அதை நடக்க விட்டுருவாளா? நீங்களே அதை நடத்தி வச்சா உங்களுக்கு மரியாதை. இல்லனாலும் நடக்கும். அதுவும் உங்க கண்ணு முன்னாலேயே நாங்க நடத்துவோம். சித்தி, கொஞ்சம் மனசு மாறி கல்யாணம் செஞ்சு வைங்க. இவங்க 2 பேரும் பாவம் சித்தி. ப்ளீஸ் சித்தி.
இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். பாஸ், இதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாம ஒண்ணும் திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கல. மீரா அக்காக்கு பிடிச்ச சத்யன் சார் கூட தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நடத்தி காட்டுவோம் பாஸ், நடத்துவோம் பாஸ். ஏய், பார்க்கலாம். மகா யாருன்னு பார்க்க தானே போறீங்க, பார்க்கலாம்டி. இனிமே உங்க 2 பேருக்கும் இந்த வீட்ல இடமே இல்ல. ஏ செக்யூரிட்டி, இவங்களோட துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில வீசி எறி. அப்படியே அந்த ஓட்ட தையல் மிஷினையும் கொண்டு வந்து இவ தலையிலேயே போடு. சித்தி, இதுல என் பேக்கும் இருக்கு. இது என்ன கேள்வி? சீதா இல்லாத வீட்ல எனக்கு என்ன வேலை? அவ கூட நானும் கிளம்புறேன். டேய் ராம், உனக்கு என்ன பைத்தியமாடா? நீ என்ன போனும்? அதான் சொன்னேன்ல, சீதா இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? இவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா நானும் வீட்டை விட்டு வெளியே போய் தானே ஆகணும். நான் உள்ள போகணுமா இல்ல வெளியே போகணுமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். டேய் ராம், என்னடா சொல்ற? ராம், தப்பு பண்ணாதடா. அப்பா சித்தப்பா 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புன துரோகிங்கடா இவங்க. அப்போ அப்பாவும் சித்தப்பாவும் பண்ணது தப்பு இல்லையா? பாஸ், அவங்களா தப்பு பண்ணாங்களா இல்ல வேற யாராச்சும் சொல்லி தெரியாதனமா தப்பு பண்ணி சிக்கிக்கிட்டாங்களா? டேய் ராம், உங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஜெயிலுக்கு போனதுக்கு உன் சித்திங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க போல. அதான் முழிக்கிறாங்க. பாஸ், கால் வலிக்குது பாஸ். உள்ளையா வெளியா பட்டுன்னு கேட்டு சொல்லுங்க. சித்தி சொல்லுங்க சித்தி, ஆ, நான் உள்ள போகணுமா இல்ல வெளியே போகணுமா? என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். என்ன அவமானப்படுத்தி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த சத்யன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டான். அவனை அன்னைக்கே நான் ஷூட் பண்ணிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் சேது, கம்பல் பண்ணாதீங்க. சீதா என் கட்டுப்பாட்டிலேயே இல்ல சேது. அவ எனக்கு கட்டுப்பட மாட்டா. என்னடா இது, பக்கத்துல யாரும் இல்ல, பக்கம் பக்கமா பேசிக்கிட்டு இருக்கா. ஆஹா, இவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. சேது கிட்ட பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. அவ என்ன பைத்தியமாக்கிடுவா போல இருக்கு தெரியுமா?
என்னால அவ முகத்தையே பார்க்க முடியல சேது. அவளை பார்த்தாலே எனக்கு அப்படியே கோவம் கோவமா வருது. அநேகமா நான் கொலைகாரியா ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் துரைதான். முதல்ல அந்த ஆளை போட்டு தள்ளிட்டா எல்லாம் சால்வ் ஆயிடும். ஐயோ, ஒரு ரகசியத்தை, ஒரே ஒரு ரகசியத்தை வச்சுக்கிட்டு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஆஹா, நேரம் கிடைச்சா போட்டு தள்ளிட்டு கதையை முடிச்சிருவா போல இருக்கே. இல்ல சேது, துரை நல்லவன் இல்ல. தங்கச்சிக்கு துரோகம் பண்றான் அவன். நீ பண்ணாத துரோகத்தையா நான் பண்ணிட்டேன். ஏன் சித்தி நடக்காது? இதுக்கு இப்படி தப்பா பேசுறீங்க? மகா வருவா, அவகிட்ட கேளு, சொல்லுவா. அவங்க கிட்ட எதுக்கு கேட்கணும்? ஆமா, எங்க கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், என்ன உனக்கு தெரியாதா? நம்ம வீட்டு உப்ப தின்னுட்டு நமக்கே துரோகம் செஞ்சவன குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவியா? அத நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? கண்டிப்பா விட மாட்டோம். ரொம்ப நல்ல எண்ணம். ஏய், அத நீ சொல்லாத. பாதிக்கப்பட்டவங்க சொல்லாம வேற யாரு சொல்லுவாங்க? ஏ மீரா, இங்க பாருங்க, இந்த சவுண்ட் விடுற வேலையெல்லாம் இங்க வேணாம். ஒழுங்கா போயிட்டா உங்களுக்கு நல்லது. போகலன்னா என்னடி பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒழுங்கா போயிருங்க. சித்தி நீங்க போங்க. போக மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களை தவிர வேற யாருமே நல்லா இருக்க கூடாதா? ஏய், இவனை நீ கட்டிக்கவே கூடாது. சீதா, இவங்க இப்படி சொல்றாங்களே, என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணுங்க மீராக்கா, நீங்க இவங்கள கல்யாணம் பண்ணிக்காதீங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? இருங்க. அப்போ நீங்க இவங்கள கட்டிக்கிறீங்களா? என்ன சொன்ன? பின்ன என்ன, இவங்கள கட்டிக்க கூடாதுன்னு சொன்னா அப்போ நீங்க தானே கட்டிக்கணும். ஐயோ, ஆள விடுங்க. அதுக்கு காலம் முழுக்க நான் பேச்சுலராவே இருப்பேன். ஏய், என்ன எனக்கு எல்லாரும் கிண்டல் பண்றீங்களா? எனக்கு கோவம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒட்டு கேட்க ரெண்டு காது இருக்காது. காது அறுத்து காக்காக்கு போட்டுருவேன், நாக்கு அறுத்து நாய்க்கு போட்டுருவேன். ஏன் குடிக்கல, தட்ஸ் ஆல். குடிக்கலையா இல்ல குடிக்க முடியலையா? அன்னைக்கு நான் கோவமா இருந்தேன், அதான் நான் போட்ட காஃபி நல்லா இல்ல. அப்போ இனிமே கோவப்படாத, இல்ல கோவப்படும் போது காஃபி போடாத. சத்யா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அக்காவுக்கு தூத்துக்குடி சமையல் பக்குவத்தை நான் கத்து கொடுக்குதேன். ஒரு மாசத்துல எங்க வீட்டு குண்டு தக்காளி மாதிரி ஆயிடுவீங்க. மீரா, அதான் சீதா சொல்லிட்டாங்கல்ல, கத்துக்க. என்ன முறைக்கிற? சத்யா, ரொம்ப எல்லாம் கவலைப்பட வேண்டாம். மீரா உங்க வீட்டுக்கு வரும்போது நல்ல குக்கா தான் வருவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. எப்படி ராம், எதை நம்பி நீங்க கேரண்டி கொடுக்குறீங்க? சீதா மேல இருக்கிற நம்பிக்கை தான். நான் இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுத்ததேன் பாஸ் கிட்ட இருந்து குட்டு குக்குன்னு சர்டிபிகேட் வாங்கினேன். ஓ, சீதா, எனக்கு இன்னொரு புட்டு வையேன். பாத்தியல, பாஸ் என் புட்டுக்கு அடிமை. போதும், சாப்பிடுங்க. புட்டு வேற லெவல்ல இருக்கு சீதா. மீரா, எப்படியோ நம்ம கல்யாணம் இத்தனை வருஷம் தள்ளி போயிடுச்சு. இப்போ புட்டு செய்ய கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே? என்னது? அச்சச்சோ, அப்படின்னா இன்னும் லேட் ஆகுமே. சீதா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எனக்கு கல்யாணம் நடக்க கூடாதுங்கறத விட சத்யா இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, அதுதான் உங்க எய்ம். இங்க பாருங்கக்கா, இது ஆரம்பிச்சது நானும் பாசும். இந்த கல்யாணம் நடந்தே தீரும், நடத்தி காட்டுவோம்.
நீங்க எதுவும் தப்பா யோசிக்காதீங்கக்கா, சரியா? என் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்காம தான் இருந்தேன். ஆனா நீங்க தான் அதை மறுபடியும் யோசிக்க வச்சீங்க. இந்த முறை இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போனா அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அக்கா, ஆமா மீரா, யாரு தடுத்தாலும் உங்க கல்யாணம் நடக்கும். சீதா நடத்தி காட்டுவா. அப்படி சொல்லுங்க அங்கிள். மீராக்கா, எதிரிக அட்சத தூவ அமோகமா உங்க கல்யாணம் நடக்கும். நமக்கு முத்தாரம்மன் துணையா இருப்பா. சத்தியமா நடக்கும். நடத்துவோம். சரியா? என்ன சீதா இப்படி சொல்ற? பரவாயில்ல, அண்ணனுக்கு கொஞ்சமாவது என் மேல பாசம் இருக்கு. உண்மையத்தான் சொல்லுதேன். கண்டிப்பா சாப்பாட்டுல விஷத்தை வச்சு அவங்கள நான் கொல்லதான் போறேன். இல்ல சீதா. நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கொலை பண்ணிதே ஆவணும். கொலை பண்ணுவேன். சரி பண்ணு, வேண்டான்னு சொல்ல. ஆனா மாட்டிப்பியே. அட பாவி, என்னை விட உனக்கு சீதா முக்கியமா போயிட்டாளா? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. இருக்கா? சபாஷ். சரி, என்னன்னு சொல்லு. புருஷன் ஜெயிலுக்கு போன கவலையில மகாலட்சுமி தற்கொலை பண்ணிக்கிட்டாதன்னு சொல்லி நாம நம்ப வச்சிடலாம். பாவி, ராம் நம்புவானா? யாரு பாசா? என் பாசி நான் சொன்னா நம்புவாங்க. நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. சாப்பாட்டுல விஷத்தை வைக்கிறோம், மகாவை கொல்றோம், தற்கொலைன்னு சொல்லி ஊரை நம்ப வச்சு சோழிய முடிச்சுட்டு நாம ஜாலியா இருக்கோம். சரியா? இல்ல, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பாடா, இவளுக்காவது மனசு இருக்கே. ஏன்க்கா, ஏன் ஒத்துக்க மாட்டிய? விஷம் வைக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்னக்கா இப்படி சொல்லுதிய? விஷத்தை வச்செல்லாம் அவங்கள சாதாரணமா கொல்லக்கூடாது. அவங்க கன் எடுத்து அவங்க நெத்தி பொட்டிலேயே சுடணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. அக்கா, ஏன் ஆசை என்னன்னு தெரியுமா? பெரிய பாறாங்கல்ல எடுத்து அவங்க தலையில போட்டு நசுக்கணும்க்கா. அதே ஏன் ஆசை. ஆனா நான் மாட்டிப்பனே. நமக்கு பாய்சன் தான் பெஸ்ட். அப்பதான் நாம எஸ்கேப் ஆகலாம். மீராக்கா, நீங்க என்ன சொல்லுதிய? ஆமாமா, விஷம் வைக்கிறது தான் கரெக்ட். அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. சரி, அப்படின்னா நாம ஒரு சபதம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. ஓகே, நாளைக்கு சோத்துல விஷத்தை வச்சு மகாலட்சுமியை கொன்னு புதைக்கிறோம். ஆமா, நாளைக்கே சாப்பாட்டுல விஷத்தை வச்சு மகாவை கொண்டு புதைக்கிறோம். எஸ். சாப்பாட்டுல விஷத்தை வச்சு மகாலட்சுமியை கொன்னு புதைக்கிறோம். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். அக்கா, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது பண்ணணும். இல்லனா நம்ம செத்து போக வேண்டியதா? ஐயோ மகா, நாம இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாமா? என்ன சொல்றீங்க மகா? இதுக்கு மேல இந்த வீட்ல நாம இருக்க கூடாது. அப்புறம் எதுல விஷம் வச்சு குடுப்பாங்கன்னே தெரியாது. வா, எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம். அஞ்சலி, பிரியா, சத்யாவை கூட்டிக்கிட்டு காலையில யாருக்கும் சொல்லாம கொள்ளாம நாம போயிடலாம். அக்கா, இவளுக்கு பயந்து நாம வீட்டை விட்டு போகணுமா? மகா, ஒரே ஒரு உயிர் தானே இருக்கு, போனா வராதுல்ல. நான் வரலக்கா. உயிரே போனாலும் பரவாயில்ல. இவங்களுக்கெல்லாம் பயந்து என்னால எல்லாம் ஓட முடியாது. அதுக்கு செத்தே போயிடலாம். என்ன மகா, ரொம்ப நாள் இருக்க வேண்டாம் மகா. சேது சுபாஷ் வந்ததும் நாம வந்துடலாம். இல்லக்கா, ஒரு நிமிஷம் போனாலும் தோத்ததா அர்த்தம். நான் வரல. நீங்க வேணா போங்க. நான் இங்க இருக்கேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கே இருக்கேன். நான் வரல. ஏன் மகா இப்படி அடம் பிடிக்கிற? சரி, இப்போ என்ன பண்ணலாம்?
முதல்ல செல்வி அலர்ட் பண்ணணும். சீதா மீரா இவங்க 2 பேரையும் கிச்சனுக்குள்ள விடக்கூடாதுன்னு அலர்ட் பண்ணணும். அக்கா நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல செல்வியை கூட்டிட்டு வாங்க. இப்பவே வா. ஆமாக்கா போங்க. சரி. சாப்பாட்டுல விஷத்தை வச்சு மகாலட்சுமிய கொன்னு புதைக்கிறோம். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். மகா, செல்வி வந்துட்டா. அம்மா செல்வி, நாங்க 2 பேரும் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனிமே நீதான் சமைக்கணும். என்னடி முழிக்கிற? தூங்குறவங்களை எழுப்புனா முழிக்கதான் செய்வாங்க. அறிவு கட்டவளே, நாங்க பேசுறது புரியுதா இல்லையா? புரியுதுமா, ஆனா என்ன பேசுறீங்கன்னு தான் புரியல. ஏய் முட்டாளா நீ? முட்டாள். புரியுதா இல்லையாடி? புரியுது புரியுது புரியுதுமா. என்ன புரியுது? சொல்லுங்கம்மா, சொன்னாதானே புரியும். அப்போ உனக்கு புரியல? அப்படிதாம்மா நினைக்கிறேன். நல்லா கேட்டுக்கோ. இனிமே நீதான் சமைக்கணும். நான் தானம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், குறுக்க பேசாம நாங்க சொல்றத மட்டும் கேளு. இந்த வீட்ல இனிமே நீதான் சமைக்கணும். என்ன மகா, எப்பவும் உட்கார இடத்துல உட்காராம இடம் மாதிரி உட்கார்ந்துருக்க? அக்கா, எதிரிங்க என்ன பண்றாங்கன்னு கவனிக்கணும்னா இதுதான் கரெக்டான பொசிஷன். சாப்பிடுங்க. சீதா, நம்ம விஷம் வைப்போன்னு சொல்லி மிரட்டியும் எவ்வளவு தைரியம் இருந்தா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மகா, அங்க பாரு. அக்கா, அவங்க செல்வி அக்கா தான் சமைச்சதான் நினைச்சிட்டு இருக்காங்க. மகா, 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாளுங்க. வேற என்ன பேசுவாங்க? சாப்பாட்டுல விஷம் வைக்க முடியலையேன்னு புலம்பு வாழுங்க. சரி சரி, இப்ப எதுவும் சொல்லிடாத. கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொன்னாதான் எஃபெக்டிவா இருக்கும். மகா, இன்னைக்கு சாப்பாடு வேற லெவல்ல இருக்குல்ல? ஆமாக்கா. செல்வி, சாப்பாடு சூப்பரா இருக்கு. செல்வி, இதையே ஃபாலோ பண்ணு. உன்னை நம்பிதான் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிதானா? சாப்பிடுறது. ஏய், என்னடி ஏதேதோ சைகை காட்டிட்டு இருக்க? போயிடுங்க. நாங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த பக்கமே வரக்கூடாது. ஏய், உங்களதான் வரக்கூடாதுன்னு சொன்னல, போங்க. அங்க இருந்து பாக்க உங்க 2 பேர் மூஞ்சியும் சரியா தெரியல. அதே நீங்க போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை மூஞ்ச பாக்கலான்னு வந்தோம். என்னடி மேல கைய காட்டுற? சாப்பிட்டதுக்கு அப்புறம் மேல தானே போக போறிய? அப்பவே நான் சொன்னேன்ல, கடைசியா ஒரு தடவை உங்க மூஞ்சி பாத்துக்கிறேன்னு. ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து என்ன பிரயோஜனம்? ஏய், என்ன முடிஞ்சிரும்? எல்லாமே தான் முடிய போகுது. ஏய், என்னடி என்ன பேசிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி பேசு. அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பாடு எப்படி இருக்கு? எப்பவும் செல்வி நல்லாதான் சமைப்பா. இன்னைக்கு ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா. மிச்சமே இருக்காது. நீங்க 2 பேரும் பட்னி தான். ஐயோ ஐயோ, உங்க 2 பேருக்கும் தூத்துக்குடி சமையலுக்கும் சென்னை சமையலுக்கும் வித்தியாசம் தெரியாதா?
என்ன அப்படி முழிக்கிறீங்க?